ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பச்சரிசியை வச்சு ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான அருமையான வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 4 கப் அளவு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி எந்த பச்சரிசி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் பச்சரிசி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 கப் அளவு பச்சரிசிக்கு 1 கப் அளவு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் பச்சரிசி அப்படின்னா 1/4 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. அரிசியும் அந்த ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லை மிக்சியில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால கிரைண்டரில் தான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் மாவு அரைக்கும் போதே இதில் ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ அரைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு பாருங்கள், கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இதுக்கு நான் கிட்டத்தட்ட இப்போ 4 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே 4 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை கூழ் காய்ச்சிக்கலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்து வச்சுக்கணும். அகலமாகவும் இருக்கணும், அடிகனமான பாத்திரமாகவும் இருக்கணும். 1 கப் அளவு அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 4 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கிறதுனால 16 கப் அளவு தண்ணியை மெஷர் பண்ணியே வச்சுருக்கேன். ஜவ்வரிசியை நம்ம கணக்கு பண்ண தேவை கிடையாது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சைடு ஊற்றிட்டே இருக்கணும், ஒரு சைடு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். நான் மாவு மொத்தத்தையுமே சேர்த்துட்டேன். நான் அதிகமாக செய்கிறதுனால பாத்திரம் ஃபுல்லாகவே வந்திருக்கு. இதை இந்த மாதிரி கையெடுக்காமல் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். அதனால் இடையில எங்கேயும் கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிருக்கும். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு இருக்கு இல்லையா, இதில் இந்த கரண்டியை அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே நல்ல ஒரு பளபளன்னு ஒரு ஆடை படிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கேன். ஒரு மேலே நல்லா பளபளன்னு ஆடை படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பக்குவமாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இதை பார்க்க தெரியல அப்படின்னா உங்களோட கையை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்படி இருந்தது அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். நம்ம அதிகமாக செய்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்னா நல்லா ஆறி வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு மாவு கிளறும் போது சப்போஸ் பதம் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் இந்த சூட்லேயே இது நைட் ஃபுல்லாக இருக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நான் மார்னிங் எடுக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லாவே செட் ஆகியிருக்கு. மேலே இருக்கிற மாவு உங்களுக்கு லைட்டாக காஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி அடியில் கொடுத்து கலந்து விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகி நம்மளுக்கு வடகம் செய்கிற கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் இதை செய்கிறதுக்கு கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்டார் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பால் கவர் எடுத்து உள்ளெல்லாம் மேலே ஃபுல்லாக கட் பண்ணி உள்ளே நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதை சீல் பண்ணுறதுக்கு நான் கிளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பிழிய வருது அப்படின்னா நம்ம அடுத்தது ஃபுல்லாகவே பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வெயிலில் வந்து காய வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாய் போட்டுட்டு அது மேலே வேஷ்டி துணி விரித்து நான் வந்து ஃபுல்லாக வடகத்தை பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இது ஒரு டே ஃபுல்லாகவே காயட்டும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுக்கிறதுக்கு இந்த துணியில் பின்பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்பவும் வெயிலில் ஒரு 3 நாளைக்கு நல்லா காய வச்சுக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காது. இப்போ இதை நம்ம வந்து நல்லா காய வச்சு தான் நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வடகத்தை போட்டுக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக பொரிஞ்சு வருது. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சரிசிலேயே அருமையான வடகம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.